மா அங்க பாரு, திரும்பவும் உன்கிட்ட காசு போடுங்க வந்திருக்கான். இதுக்கு தான் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோம். உங்க அம்மாவும் அப்பத்தாவும் அங்கதான் இருக்காங்க. ம், சரி. இப்ப எங்க ஏதாவது வேலையா போறீங்களா? மா, சார் வெட்டி ஆபீசர். அவருக்கு ஊர் சுத்துறதும் ஊர் சுத்தி வம்பு பண்றதும் தான் ஃபுல் டைம் வேலை. மீனாட்சி சும்மா இரு. பரவாயில்லைங்க, பேசட்டும். நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா? என்ன விஷயம் தம்பி? என்னங்க, எனக்காக ஃபைன் கட்டினீங்கல்ல, அந்த காசு. ஐயோ வேணாம் தம்பி, நான் உன்னை திரும்ப கேட்கலையே. கொஞ்ச நேரத்திலே எடுத்துட்டு வந்து கொடுக்கற. யாரை ஏமாத்தி வாங்கிட்டு வந்த? எனக்கு யாரையும் ஏமாத்தணுங்கிற அவசியம் இல்லை. மீனாட்சி, இப்படி மரியாதை இல்லாம பேசாத, சும்மா இரு. தம்பி நீங்களே வச்சுக்கோங்க தம்பி. இல்லைங்க, சொந்தத்துக்குள்ள கடன் வாங்கலாம், ஆனா அதை திரும்ப கொடுத்துடணும். சும்மா எதையும் வாங்கக்கூடாதுல்ல. வாங்கின காசை திரும்ப கொடுத்துடணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஓஹோ, உங்க அம்மா பேச்ச அம்புட்டு மதிக்கிறவனா நீ? இது மதுரைக்கே தெரியாது போலயே. அம்மாச்சி, தேனுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க விடாம பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டு இருக்கீங்க? ஒன்னும் புரியலையே எனக்கு. என்னை பத்தி உனக்கு அவ்வளவுதான் தெரியுமா? இப்ப பண்ற வேண்டுதலே அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காம இருக்கிறதுக்குதே. அது எப்படி? என்ன நடக்க போகுதுன்னு பாரு. ஆமாச்சி அம்மாச்சி, அவ வரா வரா. என்னாச்சு? கொஞ்சம் நடக்க கஷ்டமா இருக்கு. எல்லாம் சரியா போயிடும். எப்படியோ வேண்டுதல் முடிஞ்சிருச்சுல்ல. உன் அம்மா தங்கச்சி எல்லாம் எப்படி இங்க வந்தாங்க? நீ ஏதாவது சொன்னியா? இல்ல, நானும் எதிர்பார்க்கல. சரி சரி. ஆத்தா ஆத்தா, அம்மாச்சி இங்க பாருங்க. அம்மாச்சி, சாமி இறங்கிருக்கு. என்ன கேட்ட நீ? என் பேரனுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்குமா. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சிருக்கோம். அப்படி எதுவும் நடந்தா பெரிய பாவமாகிடும். என்ன சாமி சொல்றீங்க? இந்த பொண்ணுக்குள்ள அம்மன் இறங்கி இருக்கா. அவ செஞ்ச வேண்டுதலை பார்த்து மனசு குளிர்ந்து அவ மேல அம்மன் இறங்கி இருக்கா. அம்மா அம்மா தாயே, அம்மா தாயே. எல்லாம் சுத்த பத்தமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்க எந்த சடங்கு செய்யக்கூடாது. தேனு, என்னாச்சு? என்னாச்சு தேனு? ஏன் இப்படி வந்து நிக்கிற? சொல்லு தேனு, என்னாச்சு தேனு? ஏய் தேனு, ஏய் எதுக்கு அழுவுற? சொல்லு தேனு, என்னாச்சுன்னு சொல்லுமா. ஏய் தேனு, சொல்லு தேனு. அப்பா, அப்பதா நான் சாதாரணமா தான் கேட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க.
இத பாரு, யார்கிட்ட பேசுறோங்கிறத யோசிச்சு பேசு. பார்த்து நடந்துக்கடா, அப்படிதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நீ அந்த ரூம்ல இருக்க வேண்டாம், வெளியே இருந்துக்க. கோவில் பூசாரி மேல சாமி வந்து இன்னைக்கு உங்களுக்கு முதலிரவு நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தேனு மேல அம்மன் வந்து இறங்கியிருக்கான். என்ன சொல்றீங்க? அதனால எந்த சடங்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ உள்ள ரூம்லயே இருக்கட்டும், நீ வெளியே இருந்துக்க. ஏன்? என்னடா? ஆ? சரி அப்பதா, நான் வெளியே படுத்துக்கிறேன். ம். ரொம்ப ஆ, நன்றிங்க. ஆ, வா மா வா. இல்லம்மா, நான் வரல, நீ மட்டும் போய் பேசிட்டு வா. ஏய், ஏன் வரமாட்டேன்னு சொல்ற? என்னதான் இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு தடை பண்ணிருக்காங்களே. நீ போமா, மறு வீட்டுக்கு போக அக்காவையும் மாமாவையும் கூட்டிட்டு வா. மீனாட்சி, அவங்க கோபம் தணிஞ்சிருக்கும். நீ வா, போலாம் வா. அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் எல்லாம் இந்த ஜென்மத்துக்கும் போகாதுமா. நான் வேணா பேசி பார்க்கவா? மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. எதுக்கு வந்திருக்கோமோ அதை மட்டும் பேசினா போதும். நான் இங்கேயே நிக்கிறேன், நீ போய் பேசிட்டு வா. ம். போமா, போ, நீ உள்ள போ. இந்தாங்க குடிங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல. மாப்பிள்ளையோட அப்பத்தா இருக்காங்களா? ஆ, உள்ளதான் இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ அப்படியா? சக்தி, அத்தை, இருங்க, நான் அதை வந்துடுறேன். சரி. என்ன? அத்தை, சம்மந்தியம்மா வந்திருக்காங்க. யாரு? அதான் தேனோட அம்மா. உள்ள வந்துட்டாங்களா? ஆ வந்துட்டாங்க, உட்காந்துருக்காங்க. ஏம்மா, உள்ள கூப்பிடறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்க மாட்டியா? இல்ல அத்தை, வாசலே நிக்க வச்சு எப்படி அத்தை பேசுறது? இதுகளெல்லாம் வாசலோட வச்சுக்க, அப்பதான் நமக்கு நல்லது.